என்னோட பேர் வந்து ஸ்ரீரங்கராஜுலு. நான் வந்து புரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எம்ஐடில ஒர்க் பண்றேன். என்னோட ஏரியா ஆஃப் ரிசர்ச் வந்து ஃப்ரிக்ஷன் ஸ்டிர் வெல்டிங் தான். இன்னைக்கு ஃப்ரிக்ஷன் ஸ்டிர் வெல்டிங்ல என்ன மாதிரியான அ மெட்டீரியல்ல வெல்ட் பண்ணலாம்? அதுக்கு என்னென்ன பாராமீட்டர நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்ன்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அந்த எந்த மெட்டீரியல வெல்ட் பண்ண போறோமோ, அந்த மெட்டீரியலோட பட் ஜாயின் பண்ண போறோம்னா, அந்த ஃபேஸ் வந்து நல்லா வந்து மெஷின் பண்ணி, நல்லா கரெக்ட்டா ஜாயின் ஆகுற மாரி வச்சுக்கணும். அந்த மெட்டீரியல நல்லா கிளாம்ப் பண்ணிக்கணும். கிளாம்ப் பண்ணதுக்கப்புறம் எஃப்எஸ்டபிள்யூ மெஷின்ல கிளாம்ப் பண்ணிட்டு, டூல வந்து ஹோல்டு பண்ணிட்டு, டூல் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல் பின் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. அதாவது வந்து சிலிண்ட்ரிக்கல் த்ரெட்டட், டேப்பர் த்ரெட்டட், ஸ்கொயர் த்ரெட்டு, வி த்ரெட்டு, ஹெக்ஸாகனல் த்ரெட்டு, ஹெக்ஸாகனல் ஷேப்பு, பென்டகன் ஷேப்பு அந்த மாரி நெறைய இருக்கு. பட் நம்ம வந்து இதுல வந்து சிலிண்ட்ரிக்கல் த்ரெட்டட் பின் யூஸ் பண்ணியிருக்கோம். யூசுவலா பின்னோட டயாமீட்டர் வந்து திக்னெஸ் ஆஃப் த பிளேட் 6 திக்னெஸ் ஆஃப் த பிளேட் எடுத்துக்கிறோம்னா 6 டயாமீட்டர் ஆஃப் த பின் இருக்கணும். அந்த லென்த் வந்து 6 ஓட கொஞ்சம் கம்மியா இருக்கணும். அப்பதான் வந்து வெல்ட் வந்து சரியா கரெக்ட்டா வரும். அப்புறம் வந்து ஷோல்டர் வந்து 3 டைம்ஸ் பின் டயாமீட்டர் இருக்கணும். 18 டயாமீட்டர் ஷோல்டர் இருந்தா தான் வந்து 6 டயாமீட்டர் ஆஃப் த பின்னுக்கு நல்ல வெல்ட் வரும். கான்கேவ், கான்வெக்ஸ் ஷோல்டர்ஸ யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து வெல்டிங் பாராமீட்டரா என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா, டூல் ரொட்டேஷனல் ஸ்பீட். இத வந்து ஆர்பிஎம்னு சொல்லுவோம். ரெவல்யூஷன் பெர் மினிட்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு 800 டூ 1200 ஆர்பிஎம்ல நல்ல வெல்ட் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வெல்டு வெல்டிங் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். வெல்டிங் ஸ்பீடு பெர் மினிட்ல சொல்லுவோம். இந்த வெல்டிங் ஸ்பீடு எவ்வளோ வேகமா வெல்டு பண்ணுது மெட்டீரியலன்றத பத்தி அ சொல்லுவோம். அடுத்தது வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸும் இதுல ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால தான் வெல்டு வந்து நல்லா வரும். அதுவும் இல்லாம இதுல வந்து டூல் டில்ட் ஆங்கிளும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். டூல் டில்ட் ஆங்கிள் வந்து 3 டிகிரீஸ்க்கு வச்சோம்னா நல்ல வெல்டு கிடைக்கும். அடுத்தது இதுல வந்து வெல்ட் நக்கெட்ன்னு அந்த பின் ரொட்டேட் ஆகுற இடம் வெல்ட் நக்கெட்ன்னு சொல்லுவோம். டிஎம்இசட்ன்னு சொல்லுவோம். தெர்மோ மெக்கானிக்கலி அஃபெக்டட் ஜோன், ஹீட் அஃபெக்டட் ஜோன், வேஸ்ட் மெட்டல்னு இருக்கும். ஸோ அத பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வெல்ட் நக்கெட் வந்து ஃபைன் ஈக்கி ஆக்சைடு கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த வெல்டிங்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்ட யூஸ் பண்ணுவோம். அது வந்து ரைட் ஹேண்ட் சைடுல ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல சுத்தும். அந்த மாரி சுத்துறத வந்து அட்வான்சிங் சைடுன்னு சொல்லுவோம். டூல் ரொட்டேட் ஆகுறதுக்கு பின்னாடி சைடு வந்து ரிட்ராக்டிங் சைடுன்னு சொல்லுவோம். இந்த வெல்டு வந்து இந்த ஃப்ரிக்ஷன் ஸ்டிர் வெல்டிங் வந்து எந்த மெட்டீரியல்ல வெல்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, 2 சீரிஸ், 7 சீரிஸ் அலுமினியம் அலாய்ஸ் வெல்ட் பண்ண முடியாது ஃபியூஷன் வெல்டிங்ல. அந்த மெட்டீரியல்ல வந்து இந்த வெல்டிங்ல வந்து நல்ல வெல்ட் பண்ண முடியும். நல்ல மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். இது வந்து இந்த 2 சீரிஸ், 7 சீரிஸ் அலுமினியம் அலாய் வந்து நெறைய ஏர்கிராஃப்ட் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அந்த நான் வெல்டபிள் மெட்டீரியல இது வெல்ட் பண்றதுனால, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெல்டிங்கு. ஸோ இது வந்து ஷிப் பில்டிங் அப்ளிகேஷன்ஸ்லயும் 5 சீரிஸ் அலுமினியம் அலாய்ஸையும் வெல்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அது இல்லாம காப்பரு, ஸ்டீலு எல்லாத்தையுமே வெல்ட் பண்ண யூஸ் பண்றாங்க. அதுக்கேத்த மாரி டூல் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வேணும். அலுமினியம் மெட்டல வெல்ட் பண்றதுக்கு நம்ம வந்து டூல் ஸ்டீல் H13 அண்ட் M2 டூல் ஸ்டீல யூஸ் பண்ணலாம். பிசிபிஎன்ஸ் டூல், பாலிகிரிஸ்டலின் போரான் நைட்ரைட் டூலும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து டங்ஸ்டன் கார்பைட் டூலும் யூஸ் பண்ணலாம். அந்த மாரி ஸ்ட்ரென்த் ஆஃப் த டூல் தான் இதுல வந்து ரொம்ப மேஜரான பார்ட்டு. டூல் வியரும் ஆகும். அந்த வியர் கால்குலேட்